வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஸ்க்ரம் மாஸ்டர்களோட பங்கு எப்படி மாறிக்கிட்டு வருது, அப்புறம் இந்த போட்டி நிறைஞ்ச வேலை உலகத்துல நீங்க எப்படி ஜெயிக்கலாம், அதுக்கு என்ன திறமைகள் தேவை அப்படிங்கறத பத்தி தான். ஆமாங்க. இதுக்காக நாம ஸ்க்ரம் அலையன்ஸ் இருக்காங்களே, அவங்க சமீபத்துல வெளியிட்ட ஸ்க்ரம் மாஸ்டர் ஸ்கில்ஸ் இன் த நியூ வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி பேச போறோம். இதுல உங்களுக்கான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. சூப்பர். அப்போ இன்னைக்கு நிறுவனங்கள் ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, எந்த ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம், இந்த ஃபீல்டுல என்னென்ன சவால்கள் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான் இந்த அலசலோட நோக்கம் இல்லையா? சரி, முதல்ல ஸ்க்ரம் கைட் படி ஆரம்பிக்கலாமா? ஒரு ஸ்க்ரம் மாஸ்டர்னா யாரு, அவங்க ரோல் என்ன? சரி, ஸ்க்ரம் கைட் படி பாத்தீங்கன்னா, ஸ்க்ரம் மாஸ்டர் அந்த ஸ்க்ரம் டீம் நல்ல செயல்படுறதுக்கு பொறுப்பானவர். டீம் அவங்களோட வேலையை ஸ்க்ரம் கட்டமைப்புக்குள்ள சரியா செய்ய, இம்ப்ரூவ் பண்ணிக்க அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவங்க டீமுக்கும் சரி, பெரிய கம்பெனிக்கும் சரி, சேவை செய்யற ஒரு உண்மையான லீடர்ஸ் மாதிரி. டீம் மெம்பர்ஸ்க்கு சுயமா எப்படி இயங்குறது, மல்டி ஸ்கில்டா எப்படி இருக்கிறதுன்னு கோச் பண்றது, தடைகளை நீக்கிறது, இதெல்லாம் அவங்க வேலை. இது பேசிக் டெஃபினிஷன். ஆனா நீங்க சொன்ன அந்த ரிப்போர்ட் நிஜ உலகத்துல எதிர்பார்ப்பு இதை விட அதிகம் சொல்லுது இல்லையா? இதுதான் இங்க நாம முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஆமா, கடந்த ஒரு 20 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த ரோல் பயங்கரமா மாறி இருக்கு. வெறும் அந்த ப்ராசஸ் சொல்லி தர்றது மட்டும் இல்லாம, இப்போ கம்பெனிங்க செயல்பாடு திறன்கள், அதாவது ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ், அப்புறம் மனித திறன்கள், ஹியூமன் ஸ்கில்ஸ், இதோட ஒரு கலவையை எதிர்பார்க்கறாங்க. இது சும்மா தியரி இல்ல, பிராக்டிக்கல் தேவை இப்போ. அப்படியா? என்னென்ன ஸ்கில்ஸ் குறிப்பா கேக்குறாங்க? ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பேசிக் ஸ்க்ரம் நாலேஜ், அப்புறம் அஜைல் ஆக்யூமென், அதாவது அஜைல் தத்துவங்கள், நடைமுறைகள் பத்தின ஆழமான புரிதல். இது 100% கம்பெனிக்கு வேணும். இது இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. 100%. ஆமா. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், உதாரணத்துக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், டேட்டா அனாலிசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள். இது ஒரு 49% கம்பெனிக்கு முக்கியமா இருக்கு. அப்புறம் கோச்சிங் அண்ட் ஃபெசிலிட்டேஷன், அதாவது பயிற்சி மற்றும் வழிகாட்டல் திறன்கள். இது ஒரு 38% நிறுவனங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, 49% டெக்னிக்கல் ஸ்கில்ஸா? அப்போ டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு ஸ்க்ரம் மாஸ்டர் ஆகிறது கொஞ்சம் சவாலா இருக்குமா? ஆமா, அது ஒரு நல்ல கேள்வி. நிச்சயமா அது ஒரு சவால் தான். இப்போ ஹியூமன் ஸ்கில்ஸ் பக்கம் வந்தோம்னா, கம்யூனிகேஷன், அதாவது நல்ல பேச எழுத தெரியணும். இது 56% கம்பெனிக்கு தேவை. அப்புறம் மைண்ட் செட் பிஹேவியர்ஸ்னு சொல்றாங்க. குறிப்பா மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிற அடாப்டபிலிட்டி, அது ஒரு 40%. அப்புறம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற திறன், அதாவது மற்றவங்களை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது, பிரச்சனைகளை தீர்க்கிறது, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, இது ஒரு 37% தேவைப்படுது. அடேங்கப்பா, இவ்வளவு திறன்கள் தேவைப்படும் போது சரியான ஆளை தேர்ந்தெடுக்கிறது கம்பெனிங்களுக்கு எவ்வளவு பெரிய சவாலா இருக்கும். அந்த ரிப்போர்ட்ல ஒரு போஸ்டுக்கு சராசரியா 180 அப்ளிகேஷன் வருதுன்னு சொல்றது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றது சரிதான். 180 பேர் அப்ளை பண்ணாலும் இந்த எல்லா திறமையும் அனுபவமும் அந்த கம்பெனியோட கல்ச்சருக்கு செட் ஆகிற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு 55% கம்பெனிங்க சொல்றாங்க. குறிப்பா அந்த கோச்சிங், டெக்னிக்கல், இன்ஃப்ளூயன்ஸ், இந்த ஸ்கில்ஸ் இருக்கிறவங்கள தேடுறது ரொம்ப கஷ்டமா. சரி, இந்த ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு புரியுது. ஆனா இந்த ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிற பேர் இருக்க, அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான வேலை எல்லா கம்பெனிலயும் ஒண்ணுதானா, இல்ல அதுலயும் குழப்பம் இருக்கா? இதுதான் இந்த ரிப்போர்ட்டோட ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல உண்டு. இல்ல, எல்லா கம்பெனிலயும் ஸ்க்ரம் மாஸ்டர் வேலை ஒண்ணு இல்ல. சில இடத்துல அவங்கள அஜைல் கோச் மாதிரி பாக்குறாங்க, சில இடத்துல ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி, இன்னும் சில இடத்துல டெக்னிக்கல் லீட் மாதிரி கூட ட்ரீட் பண்றாங்க. ரொம்ப ஷாக்கிங்கா சில சமயங்கள்ல அட்மின் அசிஸ்டன்ட் மாதிரி கூட பாக்குறாங்களாம். என்னது, அட்மின் அசிஸ்டண்டா? யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். நீங்க ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரா இன்டர்வியூ போனா அவங்க உங்களை எப்படி பாக்குறாங்கன்னே தெரியாத ஒரு நிலைமை வரலாம். நிச்சயமா. இந்த மாதிரி வேற டெஃபினேஷன்ஸ் குழப்பத்தை தான் ஏற்படுத்துது. கம்பெனிங்க முதல்ல அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெளிவா டிஃபைன் பண்ணணும். இல்லனா உங்களுக்கும் கம்பெனிக்கும் நடுவுல எதிர்பார்ப்புல பெரிய கேப் வந்துரும். சரி, உலக அளவுல தேவை எப்படி இருக்கு? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல போல. ஆமா, ஒரே மாதிரி இல்ல. யுஎஸ், இந்தியா, வெஸ்டர்ன் யூரோப், இந்த மாதிரி இடங்கள்ல குறிப்பா டெக்னாலஜி, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் துறைகள்ல தேவை அதிகமா இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியா, மெக்சிகோ மாதிரி சில நாடுகள்ல தேவை கொஞ்சம் குறைஞ்சிட்டு வர்றதாவும் இந்த ரிப்போர்ட் சொல்லுது. அப்படியா? அப்போ இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான மார்க்கெட்ல ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரை நீங்க எப்படி தனிச்சு தெரியறது? உங்களுக்கு என்ன அட்வைஸ் இருக்கு?
அந்த ரிப்போர்ட் சில பிராக்டிக்கலான டிப்ஸ் கொடுக்குது. முதல்ல உங்க ரெஸ்யூமேவை நீங்க அப்ளை பண்ற வேலைக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். பொதுவான ரெஸ்யூமே வேலைக்காகாது. ரெண்டாவது, உங்க பிராக்டிக்கல் அனுபவத்தை நீங்க உண்மையிலே என்ன செஞ்சீங்க, என்ன சாதிச்சீங்கன்றத நல்லா எடுத்து சொல்லணும். டெக்னிக்கல் ஸ்கில்ஸு, சாஃப்ட் ஸ்கில்ஸு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அப்புறம் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கணும். கடைசியா அந்த கம்பெனியோட கல்ச்சருக்கு நீங்க எப்படி பொருந்துவீங்க அப்படிங்கறத காட்டணும். ஆக மொத்தத்துல பார்த்தா ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரோட பங்கு ஸ்க்ரம் கைட்ல சொன்னதை விட ரொம்பவே விரிவானது, சிக்கலானதுன்னு நல்லா புரியுது. வெறும் சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய ஃபங்க்ஷனல், ஹியூமன் ஸ்கில்ஸ், அது கூட நிஜமான ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தேவை. ரொம்ப சரியா சொல்லிங்க. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இத்தனை விதமான, சில சமயம் முரண்பாடான எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல ஒரு ஸ்க்ரம் மாஸ்டரோட உண்மையான மையமான பொறுப்பு எதுவா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்குன்னு நம்புறோம். சில புதிய யோசனைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான அலசல்களை கேட்கறதுக்கு எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இயங்க அது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும்.